ஒரு சிறிய கிராமத்தில் ஜெயந்தி என்ற 30 வயது பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 5 ஆண்டுகளாக கடுமையான தலைவலி இருந்தது. எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் பல மருந்துகள் எடுத்தாலும் அந்த வலி குறையவில்லை. தினமும் அவள் வலியால் அவதிப்பட்டாள். ஜெயந்திக்கு லோகேஷ் என்ற புத்திசாலி மகன் இருந்தான். அவன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான். அந்த ஆண்டு அவனுக்கு மிகவும் முக்கியமான பொதுத் தேர்வு இருந்தது. இருந்தாலும் தனது அம்மாவின் உடல்நிலையை பார்த்து அவன் அவளை அன்புடன் கவனித்துக் கொண்டான். மருந்து கொடுத்து சாப்பாடு செய்து அவள் ஓய்வெடுக்க உதவி செய்து இரவில் அவள் தூங்கும் வரை அவன் அருகில் இருந்தான். அவன் தனது படிப்பையும் விட்டுவிடாமல் நேரத்தை சரியாக பயன்படுத்தி இரண்டையும் சமாளித்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு வயதான மனிதர் அவர்கள் வீட்டின் வாசலில் வந்தார். அவர் மிகவும் சோர்வாகவும் பசியுடனும் இருந்தார். லோகேஷ் அவரை உடனே உள்ளே அழைத்து தண்ணீர் மற்றும் உணவு கொடுத்தான். ஜெயந்தியும் அவரை மரியாதையுடன் பார்த்து கொண்டாள். அந்த மூதவர் லோகேஷின் அன்பையும் பொறுப்பையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அந்த மூதவர் லோகேஷின் அன்பையும் பொறுப்பையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். பின்னர் அவர் ஒரு சிறிய மருந்தை கொடுத்து, "இதை தினமும் எடுத்துக்கொள், உன் வலி நீங்கும்" என்று சொன்னார். ஜெயந்தி அந்த மருந்தை எடுத்துக்கொண்டாள். சில நாடுகளில் அவளது தலைவலி முற்றிலும் குணமடைந்தது. அந்த மூதவர் யார் என்று அவர்கள் தேடினார். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. பின்னர் அவர்கள் உணர்ந்தார்கள், அவர் வேறு யாருமல்ல, இறைவன் சிவன்தான் அவர்களின் அன்பையும் சேவையையும் பார்த்து வந்தார் என்று. லோகேஷ், ஜெயந்தி அவனை சிவன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றாள். இருவரும் சிவலிங்கம் முன் நின்று நன்றி கூறினர். கடின நேரங்களில் நம்பிக்கை, உழைப்பு, இறை அருள் சேர்ந்து வாழ்க்கையை மாற்றும் என்பதை கற்றுக்கொண்டான்